என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தீர்க்க தரிசனத்தின் திசைவேகம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கேட்பவர்களின் வேகம், சொல்லுகிறவர்களின் வேகம், தேவைப்படுகிற வேகம், இந்த 4 வேகங்களின் மத்தியிலே தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையானது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே வெளிப்படுகிறது. எப்பொழுது தீர்க்கதரிசிகள் தேவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்களாகவும் அவருடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் தேவ தூதர்கள் சேனைகள் காணப்படுவதை தரிசிக்கிற வேளையிலே நமக்கு தேவனுடைய ஆலோசனை உண்டாகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இறுதியாக மத்தேயு 7:6, 7, 8 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும்.